டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 10 வயசு 15 வயசில் ஒரு சூப்பரான ஓமப்பொடி முறுக்கு கடைகளில் வாங்கி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி அந்த ஓமப்பொடி முறுக்கை வீட்டில் எப்படி நம்ம ஈஸியாக அதே டேஸ்ட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட டீ கடை கிச்சனில் பார்க்க போகிறோம். முறுமுறுப்புக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத இந்த ஓமப்பொடி முறுக்கை நம்மளோட சின்ன வயசில் 20-25 காசுக்கு வாங்கி சாப்பிட்ருப்போம். நீங்கள் இதை சாப்பிட்டு அனுபவம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஓமப்பொடி முறுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சிடலாம். இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல ஓமப்பொடி முறுக்கு ஞாபகம் வருது. ஓமப்பொடி முறுக்கு ஞாபகம் வருது. அதுக்கு இன்னைக்கு மாவு பண்ணிடுறதுக்கு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி, காரம் மைல்டாக தான் இருக்கணும், ரொம்ப வேண்டாம். சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம ஓமப்பொடி முறுக்கு ஓமம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஓமத்தை எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியில் நல்லா ஊற போட்டு அதை நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அந்த தண்ணியிலே நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. அந்த ஓமத்தோட வாசம் மட்டும் நமக்கு கலந்தா போதும், அந்த ஓமம் முழுக்க சேர வேண்டாம். அதனால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டோம்னா அந்த ஓமத்தில் தண்ணியில் எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அதனால் நமக்கு தண்ணியை மட்டும்தான் அதில் ஊற்ற போகிறோம். தண்ணியை மட்டும் வடிகட்டுங்க போதும். நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த வாசமே நல்லா கலந்துரும். ஊற்றின தண்ணியிலேயும் இது எல்லாத்தையுமே கரைச்சி விட்டுறலாம். லேசாக கரைச்சி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு சேர்த்துக்க போகிறோம். மாவு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு கடலை மாவு, நம்ம எப்பயும் போல் கடையில் வாங்குற பாக்கெட் மாவு தான். இடையில 150 கிராம் அதை நம்ம இந்த மிக்சிங்கோட சேர்த்துடலாம். 1/2 கப்பு அரிசி மாவு, சாதாரண பச்சரிசி மாவு, வறுக்காத மாவு, பாக்கெட் மாவு தான் எடுத்துருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை கெட்டியாக பிசைஞ்சிக்க போகிறோம். இந்த இருக்கிற தண்ணியிலே முதல்ல லேசாக விரைவி விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம புளிகிற அளவுக்கு பக்குவமாக மாவு பிசைஞ்சுக்கிறணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு 100 ml தண்ணி சேர்த்துருக்கு. லேசாக தண்ணி அந்த மாதிரி அப்படியே உள்ளங்கையில் லேசாக ஊற்றிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவை கொஞ்சம் ரொம்பையும் கெட்டியாக பிசைய வேண்டாம். ஏன்னா நம்ம சின்ன ஓட்டையில் தான் பிழிய போகிறோம். ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு சின்ன ஓட்டையில் பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை அப்படி பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டு நம்ம அப்புறம் புழிஞ்சிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி உலக்கு இருந்தாலும் எடுத்துக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சின்னதாக ஓம்படி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைடு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 உள்ளது இந்த மாதிரி சின்ன ஓட்டை உள்ளது எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் தடிமனாக இருக்கும். ஓம்படி முறுக்கு லேசாக எண்ணெய் மட்டும் அப்படியே உள்ள தடவிக்கங்க. மாதிரி இந்த உலக்கு அமுக்குறதுல லேசாக எண்ணெயை மட்டும் நல்லா இந்த அளவுக்கு தடவிட்டு லேசாக எண்ணெயை தட்டுக்கங்க. இந்த மாவை நம்ம உலக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது 3/4 வாசி வச்சாவே போதும். உள்ள வச்சு விட்டுருங்க. லைட் அந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ளோவாக வருதுன்னு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சதும் பிழிறதுக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம தனியாக புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு ரவுண்ட் பண்ணி அப்படி ரவுண்டாக சுற்றி வரும்போது நமக்கு தெரிஞ்சாதான் அது ஒரு சைடை நம்ம கிராஸாக வச்சோம்னா நமக்கு தெரியும். அந்த புழிகிறது ஃப்ளோவாக வர்றது அப்புறம் கட் பண்ணி விடுறது தெரியும். இப்படி கிராஸாக வச்சுக்கோங்க நம்ம பக்கம். அதாவது அந்த நம்ம புழிகிறது அந்த முறுக்கு அந்த ஃப்ளோவாக வர்றது நம்ம பக்கம் தெரியும். அதுதான் நம்ம அந்த ரவுண்டாக சேஃபாக அப்படி சுற்ற முடியும். அப்படி ரைட்டை ஒட்டி விட்டுருங்க. இது போல் நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் சுற்றி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அப்போ எண்ணெய் இந்த மாதிரி ரொம்பலாம் ஜாஸ்தி தேவைப்படாது. லேசாக ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு அளவுக்கு எண்ணெய் இருந்தாலே போதும். சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ஹீட் இருக்கக்கூடாது, மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஒன்று போல் எப்பயுமே மீடியமான ஹீட்டில் வச்சு, ஏன்னா நைஸான வியாபாரம். இப்போ நம்ம இப்படி எடுக்கும் பட்டர் ஷீட் எடுத்துடுறோம். அப்படியே இந்த கையில் வச்சுட்டு பட்டர் ஷீட் எடுத்தோம்னா அழகாக வந்துடும். வந்தோடனே மெதுவாக பக்கத்தில் கொண்டு போங்க. அப்படியே போயிட்டு கையை எடுத்துருங்க. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம சுற்றி வச்சிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே முன்னக்கூடியவும் சுற்றி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான், மெதுவாக பக்கத்தில் கொண்டு போய் கையில் எண்ணெய் தெரிச்சிடாத அளவுக்கு மெதுவாக கூச்சம் இல்லாமல் போடுங்க. பயந்துகிட்டே போட்டால் எண்ணெய் தெரிச்சிடும். அந்த எத்தனை பிடிக்குதோ எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தக்கனதான் நம்ம முறுக்கையும் உள்ளே போடணும். அந்த எண்ணெய் ஹீட்டும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஹீட்லேயும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ரெடி ஆகட்டும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பபுள்ஸ் அடங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி கம்பி வச்சுட்டு லேசாக புரட்டி விட்ருங்க. நமக்கு தெரியும் இந்த லைட்டாக முதல்ல நல்லா பபுள்ஸ் வரும், அடுத்து குறைஞ்சிரும். அது வெந்துருச்சுன்னா அது வாட்டில் என்ன கண்ணு கிடக்கும், அந்நேரம் நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நமக்கு இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா அடங்கின உடனே எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். அப்படியே கோர்த்து எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுலலாம் எண்ணெய் ரொம்பலாம் குடிக்காது. ஆமாம், மொத்தமே நம்ம ஊற்றி சுடுற நேரம் தான். மொத்தமே எல்லாம் நம்ம போட்டிருக்க முறுக்குகளும் 50 எண்ணெய் 100 எண்ணெய் கூட செலவாகாது. ஆனால் ஊற்றும் போது கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் ஓமப்பொடி முறுக்கு, அந்த ஓமப்பொடி முறுக்கெல்லாம் நம்ம ஒரு 7 வயசு 8 வயசு அந்த மாதிரி சின்ன வயசுகளில் நமக்கு பல்லு முளைக்காதப்பெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. சின்ன குழந்தைக்கு மட்டியை வச்சே கடிச்சு சாப்பிடும், அப்படியே நமட்டி சாப்பிடும். அந்த அளவுக்கு அந்த ஓமப்பொடி நைஸாக இருக்கும். அந்த ஓமப்பொடி தான் இன்னைக்கு நம்ம டீ கடை கீரையில் சூப்பராக தயாராகிருக்கு. அந்த ஓம்படி டேஸ்ட் இன்னும் மாறல. நம்ம சொன்ன முறைகள் இதே போல நீங்களும் உங்க வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஓம்படி முறுக்கை போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.